தமிழ் திரைப்பட பாடல் வரிகளுக்கு பின்னால் இருக்கிற சுவாரஸ்யமான தகவல்கள், பின்னணிகள் பத்தி நெறைய பேர் எழுதுற புத்தகங்கள நான் தொடர்ந்து படிப்பதுண்டு. அதுல கவிஞர் யுகபாரதி நெறைய எழுதிட்டு வர்றாரு. சூப்பரா இருக்கு அவரோட எல்லா புத்தகங்களுமே. அதுல இந்த பின்பாட்டு அப்படிங்கிற புத்தகத்துல நெறைய சுவாரஸ்யமான தகவல்கள், அவருக்கு பிடிச்ச கவிஞர்கள் எல்லாத்தையுமே அவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிற ஒரு கட்டுரைய பத்தி நான் உங்கள்ட்ட சொல்லப் போறேன். அவருடைய முதல் பாட்டு ஹிட்டான சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாட்டு பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் அந்த பாட்டு. பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். அந்த பாட்டு ஹிட்டான பிறகு லிங்குசாமி அவரை கூப்பிட்டுட்டு போய் வித்யாசாகர்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது அந்த பாட்டை பத்தி ரொம்ப சிலாகிச்சு சொல்லும்போது வித்யாசாகர் கேட்டுட்டே இருந்துட்டு, பல்லாங்குழிங்கிறது குழி வட்டம் ஆச்சு, அவர் அந்த காதலன் கொடுக்குற நாணயம் வட்டம், வட்டம் குழி, இது எப்படி பல்லாங்குழிங்கிறது பொருளா வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது யாருமே எதிர்பார்க்கல. டக்குன்னு யுகபாரதி இருந்துட்டு தாமரை முகம்னு சொல்றோம், முகம் என்ன தாமரை மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மாதிரி கவிஞர்கள் சந்திச்ச நிறைய விஷயங்களை பத்தி அதில் எழுதியிருக்காரு. அதுல கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் மௌனகீதங்கள் படத்துல டாடி டாடி ஓமை டாடியில் ஒரு வரி எழுதியிருப்பாரு. கரையோர நண்டெல்லாம் தான் பெற்ற குஞ்சோடு எப்போதும் அன்பாக விளையாடுதே. கரையோர நண்டெல்லாம் தான் பெற்ற குஞ்சோடு எப்போதும் அன்போடு விளையாடுதே. அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா குஞ்சு தாயோட வயிற்றை கிழிச்சிட்டு பிறக்கிறதாகவும், அதுக்கப்புறம் அந்த தாய் உயிரோடு இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதாகவும் அறிவியல் ரீதியா சொல்லப்படும் போது, அது எப்படி தான்பட்ட குஞ்சோட அது ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எல்லாம் பத்திரிகைகள்லாம் பயங்கரமா விமர்சனங்கள்லாம் வருது. அது ஒரு விவாதமா மாறுது. யோசிச்சு பாருங்க, பாடல் வரிகள்லாம் விவாதமா மாறி இருக்கு ஒரு காலத்துல. ஆனா அப்ப முத்துலிங்கம் என்ன சொல்றாருன்னா, அப்பா மகனுக்கு அப்பா அம்மா எல்லாம் ஒட்டுக்கா இருக்கணுங்கிறத கடற்கரையில அப்படியே பாடிட்டே சொல்லும்போது ஒரு நண்டு போகுது, பின்னாடி இன்னொரு நண்டு போகுதும்போது அதை குஞ்சா உருவப்படுத்திக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு. அதுதான் இல்பொருள் உவமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாத ஒண்ண உவமையா காட்டுறது. கம்பர் கூட ராமரோட முடிசூட்டு விழாவில் கருந்தாமரை காடு பூத்ததுன்னு மக்கள் எல்லாம் சேர்ந்து நின்னதை சொல்லியிருப்பாரு. கருந்தாமரைன்னு ஒரு தாமரையே இல்லை அப்படிங்கிற சமயத்துல அப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவார். இதை படிக்கும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்தது. வைரமுத்து வசந்தி அப்படிங்கிற படத்துல சந்திரபோஸோட இசையில ரவிவர்மன் எழுதாத கலையோன்னு ஒரு சூப்பர் மெலடி பாட்டு எழுதியிருப்பாரு. ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாட்டு. கேட்காதவங்க கேட்டு பாருங்க. ரவிவர்மன் எழுதாத கலையோ ரதிதேவி வடிவான சிலையோ. அதுல பூமாலையே உன்னை மணப்பேன், புதுச்சேலை கசங்காமல் அணைப்பேன் அப்படின்னு ஒரு வரி வைரமுத்து எழுதியிருப்பாரு. பூமாலையே உன்னை மணப்பேன், புதுச்சேலை கசங்காமல் அணைப்பேன். அது எப்படி ஃபர்ஸ்ட் நைட்ல வைஃப் அணைக்கும் போது புதுச்சேலை கசங்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு வைரமுத்து சொல்லியிருப்பாரு, அவன் அவளை அணைக்கும் வேலை அந்த சேலைக்கு விடுமுறை அப்படின்னு அதை சமாளிச்சிருப்பாரு.